அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஃபார்முலாஸ் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்றது என்னோடய பிளான். ஃபார்முலா சொல்லிக் கொடுக்கும்போது அப்படியே குர்த்தியோட பேட்டர்னையும் சொல்லிக் கொடுத்துட்டா காமனான ஃபார்முலாஸும் கற்றுக்குவீங்க இல்லையா? அதுக்காக நான் இது இன்றைக்கி சொல்லித்தரேன். குர்த்தியோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸோடு இன்றைக்கி நம்ம இந்த பேட்டர்னை போட போகிறோம். லென்த்து, ஷோல்டர், ஆர்ம் ஹோல், பஸ்ட் ரவுண்ட், வெய்ஸ்ட் ரவுண்ட், ஹிப் ரவுண்டு, ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் ரவுண்ட், வெய்ஸ்ட் லென்த், ஹிப் லென்த். இந்த மெஷர்மெண்ட்ஸ் இருந்தாலே நம்ம இதெல்லாம் போட்டுடலாம். இந்த ஷேப்பில் தான் வரப்போகுதுன்றதுக்காக நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதை போட்டு வச்சுருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த குர்த்தியோட நான் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கலை. நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் எடுத்தாலும் இந்த ஃபார்முலா படி போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இது எல்லாமே பேசிக் தான். சில பேரோட உடம்பு வாகு வச்சு அவங்க மெட்டீரியலை வச்சு இது சம்டைம்ஸ் மாறும். மற்றபடி 90% இது தான் ஃபார்முலா. இது வந்து ஃபுல் லென்த்து, குர்த்தியோட ஃபுல் லென்த் டாப் டு பாட்டம், அதாவது ஷோல்டர்லேருந்து உங்களோட குர்த்தியோட லென்த்து, அப்படி இல்லை அளவு எடுக்கிறீங்கன்னா முட்டி வரைக்கும் வரும். இந்த லைன் உங்களோட ஹிப் லென்த்து. ஹிப் லென்த்து வந்து அந்த ஸ்லிட்டோட ஓப்பன் இருக்கும் இல்லையா, அதில் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் ஷோல்டர் மேலே வச்சு எடுங்க. இது வெய்ஸ்ட் லென்த்து. வெய்ஸ்ட் லென்த் எப்படி இருக்கும்னா பஸ்ட்டுக்கு கீழே 2 இன்ச் கீழே வரும். லோயர் பஸ்ட்டுக்கு 2 இன்ச் கீழே வெய்ஸ்ட் லென்த் வரும். இந்த லைன் வந்து ஆர்ம் ஹோல் லைன், பஸ்ட் லைன்னு சொல்லலாம், ஆர்ம் ஹோல் லைன்னு சொல்லலாம். இது செஸ்ட் ரவுண்டோட டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா இந்த லைன் வரும். லூஸாக போடணுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் லூஸாக விட்டுக்கலாம். இல்லை கரெக்டாக வேணுன்றவங்க செஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 6 போட்டிங்கன்னா வந்துடும். இது ஃப்ரண்ட் நெக்கும், இது பேக் நெக். பேக் நெக் லோவாக போடணுன்னா இந்த மாதிரி வரும். இல்லை ஃப்ரண்ட் நெக் கீழே வந்தாலும் வரும். இந்த லைன் வந்து செஸ்ட் ரவுண்டு அந்த டிவைடட் பை 6 போட்டோம் இல்லையா, அந்த லைன் தான். ஷோல்டர் பார்த்திங்கன்னா டிவைடட் பை 2, போன் டு போன் எடுப்போம் இல்லையா, அந்த ஷோல்டர் அதை டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா இந்த லைன் போடணும். அண்டு ஷோல்டர் வித்து வந்து இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 12 மார்க் பண்ணி அந்த இடத்த கட் பண்ணோன்னா நமக்கு ஷோல்டர் வித்து கிடச்சிரும். இப்போ நம்ம மெஷர் பண்ணுறது கட் பண்ண போகிறது தான், பட் ஷோல்டர் வித்துக்காக நம்ம இந்த இடத்த எடுத்துடுறோம். இப்போ அடுத்த இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா பஸ்ட் ரவுண்டு டிவைடட் பை 4. ஏன்னா எல்லா பேட்டர்னும் உங்களுக்கு 1/4 தான் இருக்கும். அதனால் டிவைடட் பை 4 வரும். பேட்டர்னாலே ஒரு ட்ரெஸ்ஸோட 1/4 தான். அண்ட் இது வெய்ஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4. இது எல்லாமே ரவுண்டு, அதனால டிவைடட் பை 4 வரும். லென்த்தெல்லாம் அப்படியே வரும், ரவுண்டெல்லாம் டிவைடட் பை 4 வருது. இது ஹிப் ரவுண்டு. நம்ம ஓப்பன் சொன்னேன்ல, அந்த இடத்துல மேக்ஸிமம் இருக்கிற இடத்துல ரவுண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே ஹிப் ரவுண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 2 இன்ச் எடுக்கணும். எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு நேராக தைச்சிங்கன்னா சில டைம் துணி சுருங்கிட்டு சின்னதாகிடும் இந்த இடத்துல. ஸோ எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வச்சுக்கிட்டிங்கன்னா சுருங்கினாலும் கரெக்டாக அந்த இடத்துல உங்களுக்கு க்ளோஸ் ஆகும் காலில், அதுக்காக. ஸோ இந்த மாதிரி எல் ஷேப் எடுத்து கர்வ் போடுங்க. நெக்குக்கும் ஆர்ம் ஹோலுக்கும் 1 இன்ச் கேப்பில் அந்த கர்வ் போடுங்க. டீப் வேணும்னா 1/2 இன்ச் கேப்பில் போடுங்க. இங்கே 1 இன்ச்சு, 40 பஸ்ட்டுக்கு மேலே இருந்தாங்கன்னா 1.5 வச்சு அந்த கர்வ் போடுங்க. ஃப்ரண்ட்டுக்கு உள்ளே ஒரு 1/4 இன்ச்சு ஒரு டாட் வச்சு ஒரு லைன் போட்டு அந்த கர்வோடு கொண்டு வந்து ஜாயின் பண்ணுங்க. இது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை மறந்துடாமல் போடணும். சீம் அலவன்ஸ் ஷோல்டரில் 1/2 இன்ச், ஆர்ம் ஹோலில் 1/2 இன்ச், சைடில் 1.5 நான் விடுவேன் எப்போவுமே. அண்டு ஸ்லிட்டு வரும்போது அதே 1.5 கண்டினியூ ஆகக்கூடாது. ஸ்லிட்டில் 1 இன்ச்சாக மாறிடணும். ஏன்னா அப்போ தான் மடித்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்லிட்டு ஃபுல்லாகவே அந்த 1 இன்ச் கண்டினியூ ஆகணும். பாட்டமில் 1 இன்ச்சு. இது பார்டர் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மெட்டீரியல் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஷோல்டர் வித்தில் இது வந்து ஃபோல்டு, ஓகேங்களா? ஷோல்டர் வித் இருக்குல்ல, அதில் ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் கிராஸ் எடுக்கலாம், எடுக்காமையும் விட்டுடலாம். ஷோல்டர் ரொம்ப கிராஸாக இருந்தால் அந்த 1/4 இன்ச் எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம், அது ப்ராப்ளம் வராது. அண்டு நெக்கில் சீம் அலவன்ஸ் 1/4 இன்ச் விடணும்.
அது அப்படியே கண்டினியூ ஆகி இதுலேயும் 1/4 இன்ச்சு அதுலேயும் 1/4 இன்ச்சு விடணும். ஸோ இது 1/4 இன்ச்சு, நெக்கு 1/4 இன்ச்சு, ஷோல்டர் 1/2 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் 1/2, சைடில் 1 to 1 1/2 விடலாம். ஸ்லிட்டுக்கு 1, பாட்டமுக்கு 1. இந்த பக்கம் ஃபோல்டு. இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் 90% இது தான் காமனாக இருக்கும். மற்றபடி அவங்களோட ஷேப்பை வச்சு ட்ரெஸ்ஸோட மெட்டீரியலை வச்சு டிஃபர் ஆகும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்தடுத்து குர்த்தியை பற்றின என்னென்ன டிப்ஸ் இருக்கோ எல்லாமே போடுறேன். இதில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் தச்சு பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி வருதுன்னு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிப்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ.